போர்க்காலத்தில் அதிகமாக போர்க்கருவூலங்களை தாங்கிய நாடக கருவூலங்கள் அதிகமாக இருந்தது. ஆனால் போருக்கு பிந்திய சூழலிலே நலிவடைந்த பல விடயங்களுக்குள் நாடகங்களையும் மிக பிரதானமாக இருக்கிறது என்பதனால் தான் இதை தூக்கி நிறுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. சமூகத்தை வடிவமைக்கின்ற அல்லது சமூகத்தினுடைய சிந்தனைகளில் மாற்றங்களை ஏற்படுத்துகின்ற விடயங்களில் ஒரு காத்திரமான வீச்சை கொடுக்கக்கூடியது ஒரு நாடகம்ன்றது அந்த ஊடகம். பெரியவர்கள் நாடக பயிற்சியை தொடர்ச்சியாக எடுத்து இந்த புலம்பெயர்ந்த நாட்டினுடைய அவதிக்குள்ள செய்வார்களா என்கின்ற பெரிய சந்தேகம் எனக்கு இருந்தது. இளையவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு, அவர்கள் உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு நாடகங்களை எவ்வாறு நாங்கள் அவர்களுக்குள் கொண்டு வரலாம், அவர்கள் ஜீரணித்து கொண்டு சரியான பாத்திரங்களை வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவர்கள் எவ்வாறு வெளிக்கொடலாம் என்ற வகையில் நாடகங்களை கொண்டு வர கடந்த ஒரு வருடமாக இதற்கான பயிற்சிகள் எடுத்து இந்த நாடக விழா முதலாம் தேதி நடக்க போகுது. தமிழ் உறவுகளே வணக்கம். இப்பொழுது நாங்கள் நாடக விழா பற்றி பேசப்போகின்றோம். இந்த தமிழ் என்று நான் உச்சரித்ததே நாடகர், ஏடகர், ஊடகர், எங்கள் ஊடக ஆசான் ஏசி தாசிசிஎஸ் அவர்களுடைய வார்த்தை. இந்த சொல்லை அவர் ஊடகத்திற்கு தந்திருந்தார் 1997. நாடக விழா பற்றி பேசுகின்ற பொழுது அவரை நினைத்து கொண்டு பேசுவது இந்த நாடக விழாவுக்கே ஒரு உந்துதலாக இருக்கும் என்று நம்புகின்றோம். இப்பொழுது மெய்வழி இயக்குனர்கள் இருவர் எமக்கு தெரிந்தது என்ன, அந்த துறையிலேயே நாங்கள் பயணிப்போம் என்ற உறுதியான நிலைப்பாட்டோடு செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள் சாம் அவர்கள். வணக்கம் சாம். வணக்கம் ராஜண்ணா. ரஜிதா வணக்கம். வணக்கம் ராஜண்ணா. உங்களையும் நான் ஏற்கனவே சந்தித்த பொழுதே வாருங்கள் ஊடகத்துறைக்கு என்று கேட்டது உங்களுக்கு நிச்சயமாக நினைவில் இருக்கும். எங்களுடைய அந்த கலையகத்தில் வைத்து நாங்கள் கேட்டிருந்தோம். இப்பொழுது நீங்கள் ஊடகத்துறையில் மிக ஆணித்தரமாக உறுதியாக நின்று பயணிப்பது மிக மிக மகிழ்வை தருகின்றது. இன்று நாங்கள் ஊடகத்தை பற்றி அல்ல, நாடகத்தை பற்றி பேசப் போகின்றோம். லண்டன் மாநகரத்திலே ஒரு நாடக விழா என்று அறிவித்தலை பார்த்ததும் உண்மையிலேயே மிக மகிழ்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் இந்த நாடகம் என்பது எங்களிடம் இருந்து அருகிச் செல்கின்றதா என்ற கேள்வி என்னிடத்தில் இருக்கிறது. அதற்கெல்லாம் நீங்கள் பதில் தர வேண்டும். நாடக விழா பற்றி எடுத்துக் கூறுங்கள். நாடக விழா இப்போ நாங்கள் மெய்வழி ஊடகமாக பலருக்கு தெரியும். ஆனால் எங்கள்கிட்ட ஒரு நாடக கல்லூரியாக, நாடக பள்ளியாகவும் தொடர்ச்சியாக செயற்பட்டு இருக்கிறோம். அந்த நாடக பள்ளிக்கூடாக நாடக இயக்கமாக பிறகு முகிழ்த்து கொண்டு வந்தது 2 வருடத்துக்கு முதல். அந்த நாடக இயக்கத்தால் முதலாக லண்டனில் ஒரு தமிழ் நாடக விழா, தமிழ் நாடக விழா ஏற்கனவே நடந்திருக்குது, பல காலங்களில் நடந்திருக்குது, 2-3 வருடத்துக்கு முதலும் நடந்திருக்கு. ஆனால் நாங்கள் மெய்வழி அரங்க இயக்கத்தால் முதலாக ஒரு தமிழ் நாடக விழா ஒன்று செய்ய வேண்டும் என்று நீண்ட ஆசை. அது கோவிட் காலத்துக்கு முற்பட்ட கால பகுதியில் இந்தான்னு சொல்லி ஒரு 2 தடவைக்கு முன்னதாக கோவிட் அந்த டிக்கெட் எல்லாம் அடித்து எல்லாம் முடிவடைந்த பிறகு நிறுத்தப்பட்டது. எங்களை எல்லாம் அழைத்து நீங்கள் ஒரு சந்திப்பு கூட நடத்தியிருந்தீர்கள். மிக அருமையாக இருந்தது. அந்த விழாவைக்கான ஆசையாகவும் இருந்தோம். ஆனால் கொரோனா என்ற கொடியவன் அது இப்போ அதுக்கு பிறகு 5 வருடங்களுக்கு பிறகு நாங்கள் இந்த முறை 4 பெரிய நாடகங்களோட தமிழ் நாடக விழாவை வாட்டர் ஸ்மித் தியேட்டரில் மார்ச் மாதம் 1ஆம் தேதி ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம். இது முழுக்க மெய்வழி நாடக பயிலகத்தில் பயிலுகின்ற இளையவர்கள் மற்றும் நாடக இயக்கத்தோடு தொடர்ச்சியான பயிற்சி எடுக்கிற பெரியாக்கள். நான் பெரிய ஆச்சரியமான விஷயம், நான் கதைக்கலாம். பெரியவர்கள் நாடக பயிற்சியை தொடர்ச்சியாக எடுத்து இந்த புலம்பெயர்ந்த நாட்டினுடைய அவதிக்குள்ள செய்வார்களா என்கின்ற பெரிய சந்தேகம் எனக்கு இருந்தது. இப்போ தான் சொன்னால் இல்லை பெரியவர்கள் வருவார்கள். எனக்கு பெரியவர்கள் வேறு நம்பிக்கை இல்லை, அடுத்த ஜெனரேஷனோட மினக்கடுவோம்ல நான் யோசிச்சிருந்தது. ஆனால் எதிர்பாராத விதமாக அவர்கள் நிறைய பங்களிப்பு செய்தார்கள். கடந்த 1 வருடமாக இதற்கான பயிற்சிகள் எடுத்து இந்த நாடக விழா முதலாம் தேதி நடக்க போகுது. சில விடயங்கள் பேசுகின்ற பொழுது நிச்சயமாக நாங்கள் தவிர்க்க முடியாது. நான் தமிழ் உறவுகளே என்று வணக்கம் சொன்ன பொழுதே எங்களுடைய ஆசான் ஏசி தாசிசிஎஸ் அவர்களை பற்றி குறிப்பிட்டிருந்தேன். 1989ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்திலே திருநெல்வேலியில் ஒரு நாடக அரங்க கல்லூரி ஆரம்பிக்கின்ற பொழுது அவர்கள் நினைத்திருக்க மாட்டார்கள், ஏடி பொன்னுத்துறை போன்றவர்கள், அரசு போன்றவர்கள் எல்லோரும் அங்கே நாடக கலையை கற்பார்கள் என்று கனவிலும் எங்களுடைய பிரான்சிஸ் ஜெனம், போன்றவர்கள் எல்லாம் அதில் கலந்து கொண்டிருந்தார்கள். ஆகவே நீங்கள் எண்ணி இருக்கின்றீர்கள் பெரியவர்கள் வருவார்களா என்று. ஆர்வம் உள்ளவர்கள் நிச்சயமாக வருவார்கள். உங்களுக்கு
நீங்கள் நினைக்கின்ற துறையிலே அவர்களும் பயணிப்பார்கள், அவர்களும் பயணித்தாக வேண்டும். ரஜிதா, நீங்கள் சொல்லுங்கள். புலம்பெயர்ந்த தேசத்தில் இப்போ நாங்கள் நாடு விட்டு நாடு வந்து எங்களுடைய அடையாளங்களை தேடுகின்ற ஒரு காலம். அந்த அடையாளங்கள் தேடல தமிழ் நாடகங்களும் மிக முக்கியமானன்றது நாங்கள் புரிஞ்சு கொண்டது. அப்போ நாங்கள் அதை கற்க ரீதியாக இப்போ எங்களை டிகிரியும் கூட நாடகமாக இருக்கிறது. அதே நேரத்தில் நாங்கள் நீண்ட காலமாக திருமறைக்கலாம் என்ற கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலாக நாடகத்துறையில் நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம். இப்போ நாடகம் செய்கின்ற சமூகத்துக்கான மாற்றங்கள் அல்லது சமூகத்தை வடிவமைக்கின்ற அல்லது சமூகத்தினுடைய சிந்தனைகளில் மாற்றங்களை ஏற்படுத்துகின்ற விடயங்களில் ஒரு காத்திரமான வீச்சை கொடுக்கக்கூடியது ஒரு நாடகம்ன்றது அந்த ஊடகம். ஆகவே இந்த நாடகத்துறை எங்களுடைய தமிழ் புலம்பெயர்ந்த தேசங்களில் அதற்குரிய கொடுக்கின்ற முக்கியத்துவம் அல்லது அதனை வளர்த்தெடுப்பதற்காக கொடுக்கப்படுகின்ற காலங்கள் எல்லாம் ஒரு மிகவும் சொற்பமாக இருக்கிறது. அதில் ஈடுபடுபவர்கள் கூட சொற்பமாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் அந்த துறையை நாங்கள் சார்ந்தவர்கள் செய்யாவிட்டால் அல்லது அதற்கான முயற்சி எடுக்காவிட்டால் யார் அதை செய்வது என்ற ஒரு கேள்வி எங்களிடம் இருந்தது. மிக முக்கியமான கேள்வி. இந்த கேள்வியோடு தான் நீங்கள் பயணிக்கின்றீர்கள். ஏனென்றால் அந்த துறை சார்ந்தவர்கள், திருமறை கலாமன்றம் என்பது தனியே யாழ்ப்பாணத்துடன் நின்றுவிடவில்லை. அது உலகம் பூராகவும் தன்னுடைய கிளைகளை பரப்பி ஆங்காங்கே இந்த நாடகத்துறையோடு சம்பந்தப்பட்டவர்கள், நாடகத்துறையில் புதியவர்களையும் அவர்கள் ஈடுபடுத்தி பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நான் அடிக்கடி உங்களை சந்திக்கின்ற பொழுதெல்லாம் சொல்கின்ற ஒரு விடயம், பாரிஸ் நகரத்திலே திருமறை கலாமன்றம் நாடக விழா நடத்துகிறது என்றால் அங்கே நான் செல்வேன். காரணம், அங்கே நான் எப்படியாவது ஒரு 2 நாட்டுக்கூத்தாவது நான் பார்ப்பேன் என்ற அந்த ஆசையோடு ஆவலோடு நான் செல்வது வழக்கம். அது நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. இங்கும் கூட லண்டன் மாநகரத்தில் கூட திருமறை கலாமன்றம் இயங்குகிறது. ஆனால் நீங்கள் இன்று முன்னெடுத்திருக்கின்ற இந்த விடயம் என்பது உண்மையிலேயே ஆண்டுதோறும் இந்த நாடக விழா லண்டன் மாநகரத்திலே நடைபெற வேண்டும் என்ற ஆசையோடு தான் உங்களை நான் சந்திக்கின்றேன். சொல்லுங்கள். இல்லை, அது இப்போ என்னென்று சொன்னால், நாடகத்தில் ஒரு பெரிய இப்போ புலம்பெயர்ந்த நாடுகள் எடுத்து வந்தால் இயல் நன்றாக வளர்ந்திருக்கிறது, இசை நன்றாக வளர்ந்திருக்கிறது. அந்த நாடகத்துறை பெருமளவில் வளர்த்தெடுக்கப்பட இல்லை. இப்போ சில விஷயங்களை வெளிப்படையாக சொன்னால், இந்த ஸ்டாண்டப் காமெடி என்று சொல்கிற விஷயத்தையும் மேடைக்கு கீழே வந்து ஸ்பான்டேனியஸாக பிளான் பண்ணி போட்டு அதில் அப்பப்போ அங்கு குறுக்கு நெடுக்குமாக நடந்து வார்த்தைகளை ஒப்புவிக்கின்ற விடயங்களை நாடகம் என்று புரிந்து கொண்ட ஒரு சமூகத்தை உருவாக்கி விட்டோம். அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் இப்போ இதே நாடகம் சொன்ன மாதிரி நாடகம் தெரிந்தவர்கள் கூட இந்த நாடக முயற்சிகளை முன்னெடுக்காவிட்டால் இந்த நாடக கலை என்றது தமிழர்களோட முத்தமிழ் இயலிசை நாடகத்திலிருந்து நாடகம் நலிவடைந்து போய்விடும் என்கின்ற ஒரு பெரிய வேதனை எங்களுக்கு இருந்தது. திருமறை கலாமன்றத்துக்குள்ளால் அந்த பண்ணையில் வளர்த்தெடுக்கப்பட்டவர்களாக நாங்கள் அருத்தந்தை மரிசேவர் அடிகாரனுடைய மிக காத்திரமான வழிகாட்டலுக்குள்ளால் வந்தவர்கள். அவருக்கு ஒரு மிகப்பெரிய கனவு இருந்தது, இந்த நாடக கலை உலகளாவிய ரீதியிலே, அதற்காகத்தான் அவர் திருமறை கலாமன்றங்களையும் அமைத்திருந்தார். ஆனால் அவருடைய நோக்கம் வந்து திருமறை கலாமன்றம் தான் நாடகங்களை செய்ய வேண்டும் என்பதல்ல, நாடக கலை, அந்த கலைகளுக்கு கூடாக சமூக மாற்றத்திற்கான பணி உலகம் நோக்கி நகர வேண்டும் என்கின்ற ஒரு தீராத ஆசை இருந்தது. அவருடைய பண்ணையில் வளர்ந்தவர்கள் நாங்கள். இந்த கனவுடன் 2005ஆம் ஆண்டு லண்டனுக்கு வந்த காலத்திலிருந்து எங்களிடம் மிக தீவிரமாக இந்த கனவு இருந்தது. ஆனால் எங்களிடம் ஆளணி இல்லை. மற்றது, நாங்கள் இந்த நாடகத்தில் இருக்கிற ஆர்வம் காரணமாக ஊடகத்துக்குள் உள்வாங்கப்பட்டதனால் ஊடகம் எங்களுடைய பெரும்பான்மையான நேரத்தை தின்று தொலைத்தது. அதனால் இந்த நாடக கலையிலே அதிகம் ஈடுபட வாய்ப்பு கிடைக்கிறது. ஏன்னால் சோலோ தனி நாடக வடிவங்களை தொடர்ச்சியாக செய்து வந்து என்னென்று ஆக்கள் இல்லை. ஆனால் எனக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது. ரஜிதா, எனக்கு ஒரு 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 பெரும் படை எனக்கு தேவை, நான் நிறைய நாடகங்களை படைப்பதற்கண்டு. ஆனால் அது சாத்தியமாகாது என்ற ஒரு வகையில் ஒரு தோல்வி அடைந்த நிலையிலே நான் தனியல்லாட்டி நான் இவவும் அப்படியான நாடகங்களை சேர்ந்து இலங்கையில் இருக்கும்போது நாங்கள் 200 பேர் 250 பேருக்கு மேற்பட்ட கலைஞர்களோடு கொழும்பு மட்டும் இலங்கை பூராகவும் நாடகங்களை மேடையேற்றி இருக்கின்றோம். அதற்கான நிறைய பயிற்சிகள், நிறைய ரிஹர்சல்கள், ஒவ்வொரு பயணங்கள், ஒவ்வொரு பிரதேச ரீதியான பயணங்கள், கலைஞர்களை உருவாக்குறது, கலைஞர்களுக்கான பயிற்சியை கொடுப்பது, அவர்களை கொழும்புக்கு அழைத்து செல்வது என்று பெரிய ஒரு நாடக ஒரு குழுமமாகவே, ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியாகவே. அது அப்போ எப்படி செய்தவென்றால் BMACHல பெரும் ஒரு நாடகத்தை செய்யணும். 2 மணித்தியால நீளமுறை அசோகா தர்ஷனாண்ட 2 நாடகங்கள். அதுக்கு கிட்டத்தட்ட 250 பேர் நடித்தாது. அது எப்படி அவ்வளோத்தையும் மேனேஜ் பண்ணணும்னா தலைமை என்ன இதில் கொழும்பில் கொண்டு வந்து
அவ்வளோ பேரையும் வச்சிருக்கிறது மிக பொருட்செலவு. அப்போ நானும் ரஜிதாவும் இயக்குநர்களாக என்ன செய்வோம், ஒவ்வொரு பிராந்திய திருமறை கிராமங்களுக்கும் ஒவ்வொரு கிழமைக்கும் பயணம் செய்வோம். ஒரு காட்சி அங்கே ரிஹர்சல் நடக்கும், அடுத்த காட்சி அங்கே, இப்படியாக அந்த நாடகத்தை வடிவா ஸ்ட்ரக்சர் பண்ணி செய்து கடைசி 3 நாட்கள் 250 பேரும் கொழும்பில் கொண்டு வந்து பெரும் ஒத்திகையை பார்த்து அந்த பிஎம்எஸ்ஹெச்சில். அப்போ அந்த ஒரு கற்பனையோடு இங்கே வந்து எனக்கு இங்கே அதற்கான சாத்தியம் இருக்கவில்லை. ஏன்னா இங்கே வேலை எப்படி இங்கே முற்றிலுமாக வேறுபட்ட ஒரு சூழல். அப்போ அப்படி ஒரு கனவு என்னுடைய வாழ்க்கையில் மீண்டும் வராது என்கின்ற ஒரு எண்ணத்தில் ஒரு வகையான தோற்றுப்போனவன், நாடக கனவில் தோற்றுப்போனவன் என்ற அடிப்படையில் தான் அங்கே கேட்பவர்களுக்கு தனியாக நாடகம் அப்படி செய்து கொண்டிருந்தேன். ஆனால் 2018 இந்த நாடக பயில இந்த பெரியவர்களின் நம்பிக்கையேற்று அடுத்த சந்ததியுடன் வேலை செய்வோம் என்று தொடங்கின பொழுது எதிர்பார்க்காத அளவுக்கு 90 பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஒரு வாரமும் வந்து சேர்ந்தார்கள். பெற்றோர்கள் மிக ஆர்வமாக இருந்தார்கள். அவர்களை கொண்டுதான் ஒரு நாடக விழா செய்ய யோசிச்சிருந்தோம். அது மீண்டும் அந்த கனவின் மேல் கல் விழுந்ததை போல கோவிட் என்கின்ற பெருமளக்களை தடுத்தான். அதன் பின்னர் நாங்கள் 2020களில் 21 மீண்டும் தொடங்குகின்ற பொழுதுதான் ரஜிதா சொன்ன பெரியவர்களுக்கு தொடங்குவோம், அவர்கள் வருவார்கள். ஆனால் சிறுவர்களை காட்டிலும் அதிக சிரத்தையுடன் இந்த பயிற்சிகளுக்கு வந்து நிற்பவர்கள் பெரியவர்களாகத்தான் இருந்தார்கள். நீங்கள் சொன்னதை போல அப்படி ஒன்று எதிர்பார்த்து அவர்கள் தொடங்காமல் இருந்திருந்தால் எங்களுக்கு ஏடி பொண்ணுத்துறை தெரிந்திருக்காது, பிரான்சிஸ் ஜனம் தெரிந்திருக்காது, ஜிபி பர்மனன்ட் தெரிஞ்சிருக்காது, அவர்கள் தெரிந்திருக்க மாட்டார்கள். அவே இந்த நேரத்தில் நாங்கள் குழந்தை சண்முகலிங்கம் அவர்களை மனதார நாங்கள் நினைத்தாக வேண்டும். அவரை எப்பொழுதும் எங்கள் நினைவில் இருக்கின்றார். நீங்கள் அடிக்கடி சந்தித்து அவரிடத்தில் இருந்தெல்லாம் மிகப்பெரிய ஆலோசனைகளை எல்லாம் நாடகத்துறை சார்ந்து பெற்றிருப்பீர்கள். நீங்கள் இந்த திருமறை கலாமன்றம் என்று பேசுகின்ற பொழுது ஃபாதர் மரிய சேவியர் முன்னிக்கின்றார். அவருடைய வழிகாட்டலில் வளர்ந்தவர்கள் இன்றும் அவருடைய பெயரை நிலைநாட்டி வருகின்றார்கள். அதுதான் அங்கே முக்கியமானது. அவர் எவ்வளவு தூரம் இந்த நாடக கலையில் தன்னை அர்ப்பணித்தார். அவர் ஒரு அருட்பணியாளராக இருந்தாலும் கூட கலைக்கு எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் அளித்தார். அடிக்கடி ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் புரிவார். அவ்வப்பொழுது சந்திக்கின்ற பொழுதெல்லாம் இந்த நாடக கலை பற்றி நிறைய விடயங்களை அவர் பரிமாறி இருக்கின்றார். விழாக்கள் நடைபெறுவதற்கு அவர் வழிகோலி இருக்கின்றார். அந்த வழியிலே பயணிக்கின்ற நீங்கள் நிச்சயமாக இந்த ஈழத்து நாடகத்துறைக்கு நீங்கள் ஆற்றுகின்ற பணி என்பது வரலாற்றில் இடம் பிடித்திருக்கும். இதுதான் உண்மை. ஏனென்றால் நீங்கள் சொன்னீர்களே, முற்றுமுழுதாக மாறுபட்ட சூழல். ஆம், புலம்பெயர் தேசத்துக்கு நாங்கள் வந்துவிட்டோம். நாங்கள் எல்லோரும் வருகின்ற பொழுது என்னை கேட்டால் என்னுடைய துறையை நான் எல்லாம் செய்து போட்டுத்தான் வந்தேன். ஆனால் 84ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் வேறொரு திசையில் பயணிக்க ஆரம்பித்ததால் இற்றைவரை அந்த துறையிலேயே நிற்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல நீங்களும் மனமுடைந்திருந்தாலும் இப்பொழுது பாருங்கள், நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இவ்வளவு பெரியவர்கள் வந்து உங்களோடு இணைகின்றார்கள். வேற பயிற்சியில நான் சொல்லியிருந்தேன், இப்பொழுது நான் தனி மனிதன் அல்ல, படை இருக்கிறது என்று சொல்லி அந்த படையை கொண்டு நான் இந்த கனவு நிறைவேற மாதிரியான ஒரு எண்ணப்பாடுதான். அதனால மிக ஆசையோட நாங்கள் இந்த இதுக்கு கொண்டு போனாங்க. மற்றது நீங்கள் சொன்ன மாதிரி அரித்தந்தை மரிசேவியர், நான் இங்கே வந்தோன்னே முதலாக ஒரு பீஸா ரெஸ்டாரண்ட்லான ஒரு வேலை, அங்கே வந்து மரிசேவியர் அடிகளார் என்னை சந்திக்க வருவார். அப்போ அவர் சொன்னது, லண்டனில் நாடகங்கள் பார்க்க போகுது. எந்த நாடகங்கள்? இவங்களுடைய ஆங்கிலேயர்களுடைய நாடகங்கள் என்ன? எனக்கு ஃபாதர் நேரம் இல்லை என்று அவர் என்ற தலையில் குட்டிட்டு சொன்னார், லண்டனில் இருந்து கொண்டு நீ ஒரு மேடை நாடகத்தை பார்க்கவில்லை என்றால் உன்னுடைய வாழ்வை முழுவதுமாக நீ அழித்தா என்று தான் அர்த்தம் என்று எங்களை ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு போவார். ரஜிதாவும் இங்கே மாஸ்டர்ஸ் முதுகலை மாணி நாடகத்துறையில் செய்கிறதுக்காக வந்த நேரம் இப்போ இவருடைய அந்த செயற்திட்டங்களுக்கு கூட சில நாடகங்களை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் கிடைத்தது. மிக பொருள் செலவு இங்கே நாடகங்கள் பார்ப்பது. ஆமாம், லயன் கிங் 100 பவுனுக்கு நின்று தான் பார்க்கலாம். என்றாலும் கூட இந்த 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 நாடகங்களை பார்ப்பது மிக முக்கியமானது. எனக்கு அப்படி பிற்காலத்திலே ஒரு 5-6 வருடத்துக்கு மேலே டிஸ்னி லேண்டில் போய் சில பெர்ஃபார்மன்ஸை பார்த்தேன். அப்போ எனக்கு ஒரு மாமாமியா, லயன் கிங், டிஸ்னி லேண்டில் இருக்கிற பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி தமிழ் அரங்குகள் உருவாக வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய தாகம் இப்பவும் இருக்குது. நிறைய பொருட்செலவு, தொழில்நுட்ப செலவுகள் இருக்குதான். அதுக்கான வள்ளல்கள் எங்களிடம் இல்லாத வேறு பிரச்சனை. ஆனால் அப்படி ஒரு கனவை நோக்கித்தான் நாங்கள் பயணிக்கிறோம். அது நிறைவேறும் என்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. நாடக விழா பற்றித்தான் நாங்கள் பேச முற்பட்டோம். ஆனால் ஒவ்வொரு விடயங்கள் எங்களுக்குள் வந்து செல்கின்றன. இப்பொழுது நான் உங்களிடம் சொல்கின்றேன், ஊடகத்துறையிலே நாங்கள் பயணிக்கின்றோம். நான் உங்களை அடிக்கடி சந்தித்து
நாடகம் தொடர்பாக பேச வேண்டும் என்ற ஆவல் எனக்கு எப்பொழுதோ இருந்தது. அதனை இப்பொழுதும் நான் நினைவுபடுத்திக் கொள்கின்றேன். அதனையும் பேசுவோம். இப்பொழுது மார்ச் மாதம் 1ஆம் தேதி நடைபெறப் போகின்ற நாடக விழா தொடர்பாக என்னென்ன நாடகங்கள் எல்லாம் மேடையேறப் போகின்றன? மார்ச் 1ஆம் தேதி அந்த மார்ச் 28ஆம் தேதி உலக நாடக தினம். கடந்த கோவிட்டுக்கு முதலான எங்களோட முயற்சியும் உலக நாடக தினம் என்ற அந்த காலங்களில் நாடகம் பெருவிழா காண வேண்டும் என்று மெய்வழியினுடைய பெருங்கனவு இருந்தது. அந்த கனவு இந்த வருடம் 2026ஆம் ஆண்டு நிறைவேறப் போகின்றது என்பது ஒரு பெரும் உற்சாகத்தை தருகின்றது. மார்ச் 1ஆம் தேதியில் நாங்கள் இந்த நாடகம் என்பது எவ்வளவு ஒரு மனதுக்கு சுகத்தை கொடுக்கின்ற, சிந்தனைகளுக்கு பல வெளிகளை திறந்து விடுகின்ற, பாரம்பரியங்களை நினைக்கத்தக்க, எங்களுடைய நினைவுகளை மீட்டத்தக்க ஒரு இடத்தை நோக்கி அனைவரையும் அழைக்கின்ற ஒரு நாடகத்துறையாக இருக்கின்ற பட்சத்தில் நாங்கள் பொதுவாக இவ்வளவு காலம் நாங்கள் செய்த நாடகங்கள் எல்லாம் யாரோ அழைக்கின்ற மேடைகளில் லைட் செட்டிங்ஸ் இருக்காது. நாங்கள் விரும்புகிற மாதிரி அந்த நாடகத்தை அளிப்பதற்கான ஒரு தளம் அல்லது களம் கிடைக்காத காலங்கள் இருந்திருக்கிறது. அவர்களுடைய வசதி அவ்வளவுதான். ஆகவே இப்பொழுது அதற்கான நாங்கள் விரும்புகின்ற, நாங்கள் பார்த்த, நாங்கள் பிரமித்த நாடகம் துறை சார்ந்து இப்போ புலமைந்த தேசங்களுக்கு வந்து நாங்கள் பார்த்த நாடகங்கள் கூட, தாயகத்தில் இருந்த எங்களுடைய பாரம்பரிய நாடகங்களுக்கூடாக, இரண்டுக்கும் ஊடாக நாங்கள் வளர்ந்தவர்கள், அதை பயின்றவர்கள் என்ற பட்சத்தில் பாரம்பரிய நாடகங்களையும் நவீன நாடகங்களையும் சேர்ந்து உள்வாங்கப்பட்ட நாடகங்களை கொண்ட ஒரு அழிக்கையாக மார்ச் 1ஆம் தேதி இருக்க போகிற நாடகங்கள் இருக்கின்றன. ஆகவே அது வந்து சாம் சொன்ன மாதிரி டிஸ்னிலேண்டில் நாங்கள் இது பார்த்தோம், அதை பார்த்து பிரமித்த ஒரு டெக்னாலஜி தொழில்நுட்பத்தோடு இணைந்த ஒரு நாடகம், ஒரு பஞ்சமாய் மாதிரியான ஒரு நாடகம், பெரும் நாடகம், சிறுவர்களும் பெரியவர்களுமாக இணைந்து நடிக்கின்ற 40 கலைஞர்களுக்கு மேலே நடிக்கின்ற ஒரு நாடகம் ஒன்று இருக்கின்றது. 4 எழுத்து மந்திரம் என்ற நாடகம். அது அனைவருமே, அனைத்து குடும்பத்தினருமே ஒன்றாக சேர்ந்து பார்க்கக்கூடிய, அனைத்து குழந்தைகளுக்கும் வளர்ந்தவர்களுக்கும் இளையவர்களுக்கும், இப்பொழுது யூனிவர்சிட்டியில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் கூட, இப்போ எங்களுடைய சமூகத்திலிருந்து விடுபட்டு போகின்ற இளையவர்களும் கூட இருந்து சுவாரஸ்யமாக பார்க்கக்கூடிய, எப்படியாக நாங்கள் பிரித்தானிய அரங்குகளில் நாடகங்களை பார்க்கணுமோ அப்படி பார்க்கக்கூடிய ஒரு நாடகத்தை கட்டாயம் ஒரு தொழில்முறை சார்ந்த ஒரு நாடகமாக அளிக்க வேண்டும் என்ற ஒரு பெரும் பிரயத்தனத்தோடு தான் இந்த நாடகத்தை உருவாக்கி இருக்கிறோம். ஆகவே எல்லாருமே வரக்கூடிந்து பார்க்கக்கூடிய நாடகங்களில் அதொன்று. அது தவிர 2வது நாடகம் கனவு தேசம் என்ற நாடகம் அனைவருக்குமே செய்திகளை சொல்லும், புலத்துக்கும் களத்துக்குமான செய்திகளை சொல்லக்கூடிய ஒரு வகையில் முன்னெடுக்கப்படுகின்றது. அது ஒரு ஸ்டைலைஸ்ட் பிளேயாக அதை பார்க்கலாம். பலவிதமான நாடக முறைமைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு முறைகளையும் பரிச்சார்த்தமான முயற்சிகளோடு நாங்கள் பல நாடக வடிவங்களில் நாங்கள் இந்த புலமைந்த சேர்த்தல் பரிச்சார்த்து கொண்டிருக்கிறோம். இளையவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு, அவர்கள் உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு நாடகங்களை எவ்வாறு நாங்கள் அவர்களுக்குள் கொண்டு வரலாம், அவர்கள் ஜீரணித்து கொண்டு சரியான பாத்திரங்களை வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவர்கள் எவ்வாறு வெளிக்கொடலாம் என்ற வகையில் நாடகங்களை கொண்டு வர. இதை விட மிக முக்கியமாக சாமுடைய ஒரு சோலோ பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று இருக்கின்றது. அது கிட்டத்தட்ட 80 மேடைகளை ஏறிய, வேறு களங்கள் கொடுக்கப்பட்ட இடங்களில் மேடையேறிய நாடகம். இது எங்களுடைய அந்த லைட், எப்படியாக அந்த லைட் செட்டிங்ஸ், எப்படியான சவுண்ட் எஃபெக்ட்ஸோடு நாங்கள் எதிர்பார்க்கிறோமோ அந்த அரங்குக்கு இந்த சோலோ பெர்ஃபார்மன்ஸையும் கொண்டு வரது எங்களுடைய பெரும் கனவாக இருந்தது. ஆகவே அந்த நாடகமும் எங்கட சனங்கள் என்ற நாடகம் இருக்கின்றது. இதை விட இப்போ வளர்ந்தவர்கள் எங்களோடு சேர்ந்து மெய்வழி அரங்க இயக்கத்தில் சேர்ந்த வளர்ந்தவர்களுக்காக பயிற்சி நீண்ட காலமாக, அவர்கள் பல துறை சார்ந்தவர்கள், வைத்தியர்களாக இருக்கிறார்கள், என்ஜினியர்ஸாக இருக்கிறார்கள், அக்கௌண்டன்ஸாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லாம் நாடகத்துறையில் மிக ஆர்வத்தோடு ஈடுபட்டு, இது இப்படி நாடகம் இருக்குமா, இவ்வளோ காலமே நடந்து தெரிஞ்சு பார்க்குற நாடகங்களை பார்த்தவர்களுக்கு நாங்கள் கொடுக்கின்ற பயிற்சிகளுக்கு கூட இப்படி மிகவும் கனதியாக நாடகத்துறைக்கு தாங்கள் பங்களிக்க வேண்டும், முழுமையாக ஈடுபட்டு இரவு பகலாக. இப்போ நாங்கள் எங்களுக்கு கிழமைகளில் கிடைக்கிற ரிஹர்சலை தவிர தங்களுடைய ஸ்கிரிப்ட் ரைட்டிங், ரீடிங் ரிஹர்சலை கூட ஆன்லைனில் தாங்களே ஜூமில் செட் பண்ணி தாங்களாக பார்க்கிறோம். நாங்கள் தொடக்கி விட்டுருக்கிறோம். அவை இரவிரவாக ஜூமில் ரிஹர்ஸ் பண்ணுற அளவுக்கு அவர்களுடைய ஆர்வம் இருக்கின்றது. இந்த நாடகத்து விழா நன்றாக இருக்க வேண்டும் என்று. அந்த நாடகம் மௌன சத்தம் என்ற ஒரு நாடகம். அது சமூக கதைகளை கொண்ட, கருவை கொண்ட
ஸ்டைலைஷ் பிளே தான். அதுக்கு பாரம்பரிய இசைகளையும் சேர்ந்ததான ஒரு பிளே ஒன்றையும் நாங்கள் பார்க்கக்கூடிய. ஆகவே 4 நாடகங்கள், முத்தான 4 நாடகங்கள் அருமையாக எல்லோருக்குமே உகந்ததாக, சிறுவர்கள் பெரியவர்கள் வளர்ந்தவர்கள் எல்லோருமே சுவைக்கத்தக்க ஒரு அனைத்து சுவைகளையும் ஒன்றா இடத்துல கொண்டு வந்து தர்ற மாதிரியே ஒரு நாடக விழாவை நாங்கள் ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். அன்பான உறவுகளே, இது உங்களுக்கான ஒரு நிகழ்ச்சியாக நாங்கள் தயாரித்து தரவில்லை. இங்கே பேசப்பட்ட விடயங்கள் நீங்கள் முழுமையாக உள்வாங்கி இருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். நீங்கள் எல்லோருமே மார்ச் மாதம் 1ஆம் தேதி வாட்டர் ஸ்மித் மண்டபத்திற்கு வருகை தர வேண்டும் என்று நாங்கள் அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றோம். அங்கே நீங்கள் வருகின்ற பொழுது இங்கே இவர்கள் பேசிய விடயங்களை நீங்கள் நேரடியாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். எங்களிடத்தில் இவ்வளவு ஆளுமை மிக்க நாடக கலைஞர்கள் இருக்கின்றார்களா, எங்களுடைய நாடகத்துறை எங்கே இருக்கின்றது என்பதை நீங்கள் அன்றைய தினம் நிச்சயமாக உணர்ந்து கொள்வீர்கள் என்பதை இவர்களுடைய நாடகத்துறை சார்ந்த விடயங்களை அறிந்தவன் என்ற ரீதியில் உங்களிடத்தில் நான் முன்மொழிகின்றேன். தயவு செய்து நீங்கள் எல்லோரும் வாருங்கள். உங்களோடு யார் யார் எல்லாம் அழைத்து வர முடியுமோ அவர்களையும் சேர்த்து அழைத்து வாருங்கள். அந்த மண்டபத்தை நிறைத்து லண்டன் மாநகரத்திலே மார்ச் மாதம் 1ஆம் தேதி நடைபெற்ற நாடக விழா என்பது இந்த உலகெங்கும் ஒரு செய்தியை அனுப்பியாக வேண்டும். ஏனென்றால் நாம் இந்த நாடகத்துறையில் இருந்து விடுபட்டவர்களாக மாறிவிடக்கூடாது. எங்களுக்கு முன்னோர்கள் கலையரசு சொர்ணலிங்கம் காலத்தில் இருந்து நாங்கள் நாடகத்துறை சம்பந்தமாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய குழந்தை சண்முகலிங்கம் அவர்கள், அவர் இந்த நாடகத்துறைக்காக எவ்வளவோ பணிகளை ஆற்றியிருக்கின்றார். மரிய சேவியர் அவர்கள் ஆற்றியிருக்கின்றார். எங்களுடைய ஆசான் தாசிசிஎஸ் அவர்கள், நீங்கள் அவரை நேரடியாக சந்திக்கின்ற பொழுது பல்வேறு விடயங்களை நீங்கள் அவரிடத்தில் இருந்தும் கற்றிருப்பீர்கள். ஒரு விடயம், நாட்டுக்கூத்தினுடைய வேர்களை தேடியவர், வெஸ்டர்ன் மேலைத்தேய நாடக கலையையும் கற்றுக்கொண்டவர். அவர் அது ரெண்டையும் இந்த மாங்கன்றை ஒட்டு வைப்பது போல இரண்டையும் இணைத்து அவர் நாடகங்களை அளிக்கை செய்திருக்கின்றார். அப்படி நீங்களும் முயற்சி செய்கின்றீர்களா? இல்லை, நிச்சயமாக அப்படித்தான். இப்போ தாசிசிஎஸ் ஆசிரியர் அவர்கள் பற்றி சொல்லுகின்ற பொழுது ஒரு தமிழ் அரங்குக்கு ஒரு ஒரு மாற்று அரங்கை கொண்டு வந்தவர் என்ற கருத்துப்பட இருந்தது. வெளியில் பேராசிரியர் சிவத்தம்பியோரிடத்திலே சொல்கிறார், நீண்ட காலத்துக்கு பின்பு துரதிர்ஷ்டவசமாக தமிழ் சமூகத்தில் மாற்று அரங்கே நியம அரங்காக போய்விட்டது என்று சொல்லி, அதாவது தாசிசிஎஸ் அவர்கள் ஏற்படுத்திய மாற்றத்திற்கு பின்பு நாடகக்கலையில் வேறு ஒரு திருப்ப மாற்றத்துக்கு தமிழரங்கு போகாதது ஒரு நாடகத்துறையினுடைய ஒரு வறுமை என்பதை கருத்துப்பட அவர் அந்த கருத்தை கூறியிருந்தார். அந்த அளவுக்கு அவருடைய எங்களுடைய மரபினுடைய வேரும் மேற்கத்திய நாடகத்தினுடைய விழுதும் இணைஞ்சு அவர் கொண்டு வந்த விடயம். அவரை பற்றி, அவருடைய பவள விழாவுக்கு அவரை பற்றி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் செய்ய சொல்கின்ற பொழுது நாங்கள் மெய்வெளியால் ஒரு செய்திருந்தோம். அதில் நான் சொன்ன விடயம், பெட்ரோல் பிரெக்ட் என்கின்ற மேற்கத்திய ஆசிரியன் இப்படி சொன்னான், அகோஸ்தோ போவல் இப்படி சொன்னான், ஸ்டானிஸ்லவஸ்கி இப்படி சொன்னான், ஈழக்கூத்தன் தாசிசிஎஸ் என்ன சொன்னான், அதைத்தான் அந்த நாடகம் நீர் உம்மை போல நில்லும் என்றது. எங்களுடைய மரபு சார்ந்த வேர்களுக்கு எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அற்புதமான நாடக எலிமெண்ட்ஸ் உலகத்தில் எங்கேயும் இல்லை. அதை மேற்கொண்டு வந்தது பிதாமகர்கள் கன பேர் இருக்கணும். அது தாசிசிஎஸ் அவர்கள் கூத்துகளை கொண்டு வந்து கைலாசபதி, சிவத்தம்பி சார் அவர்கள், இப்பொழுது மகனோகர் சாரோடு இருக்கிற திருமறைக்கலாம் என்ற மருத்துவ மரிசேவி ரெடிகளார் அவரோடு இணைந்த எத்தனையோ அற்புதமான கலைஞர்கள், இப்பொழுதும் ஜோன்சன் ராஜ்குமார் அவர்கள், இப்படி பலருடைய அந்த விதை இருக்கிறது. ஆனால் நாடகம் எப்பொழுதுமே தமிழ் சமூகத்திலே நலிஞ்சு போன ஒரு விடயம் இல்லை. நாடகம் மிக உச்சமாக நாடரங்கு கல்லூரி, பாலேந்திரானந்த ராணி அவர்களுடைய அவைக்காற்று கலைக்கழகம் போன்ற இவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு வகையான ஒரு ஹெல்த்தியான நாடக போட்டி தமிழ் சமூகத்தில் நாடகத்தை வளர்த்து விட்டிருந்தது. அது துரதிர்ஷ்டவசமாக புலம்பெயர்ந்த தேசத்தில் இல்லை. அதை மீண்டும் கொண்டு வர வேணும். நாங்கள் என்னென்னத்துக்கோ எல்லாம் போட்டி போடுறோம். அற்புதமான ஒரு நல்ல படைப்பு வருவதற்காக கலைகள் போட்டி போட்டுக்கொண்டால் முதலிலே சந்தோஷப்படக்கூடியவனான அத்தன் இருப்பேன். அந்த போட்டி அழிக்க ரீதியான போட்டி தான் யாழ்ப்பாண ஈழத்து சமூகத்திலே நாடக கலையை உச்சத்துக்கு கொண்டு வந்தது. கணிசமானவர்கள் பங்களித்திருக்கிறார்கள். அப்போ அப்படியான ஒரு முயற்சி இங்கே எடுக்க வேண்டும். அதற்கு ஆக குறைஞ்சது நாங்கள் கொஞ்சம் நாடகத்தை தெரிந்தவர்களாவது அதில் ஈடுபட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு ஆர்வமாக இருக்குது. அதுக்கான அதுக்கு முதல் இங்கே நல்ல நாடகங்கள் இருக்கவில்லை என்பது அல்ல என்னுடைய கருத்து. நிறைந்த நாடகங்கள் இருந்தன. ஆனால் போர்க்காலத்தில் அதிகமாக போர்க்கருவூலங்களை தாங்கிய நாடக கருவூலங்கள் அதிகமாக இருந்தது. ஆனால் போருக்கு பிந்திய சூழலிலே நலிவடைந்த பல விடயங்களுக்குள் நாடக கலையும் மிக பிரதானமாக இருக்கிறது என்பதனால்தான் இதை தூக்கி நிறுத்த வேண்டிய ஒரு
தேவை இருக்கிறது. ஊடகம் எங்களை விழுங்காத வகையில் எங்களை பார்த்து கொண்டு நாடகத்தோடு கொஞ்சம் பயணிக்க விரும்புகிறோம். நீங்கள் உச்சரித்திருந்தீர்கள் பாலேந்திரா ஆனந்தராணி. எனக்கு தெரிந்த வகையில் தம்பதியாக நாடகத்துறையில் பயணித்துக் கொண்டிருப்பவர்கள் அவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். அதற்கு அடுத்து சாம், ரஜிதா. ஆகவே இது ஒரு பெரிய விடயம். அஞ்சலோட்டம். அவர்கள் உங்களிடத்தில் அந்த மருது நோட்டத்தின் அடுத்த தடிகளை தந்திருக்கின்றார்கள் என்று கூட வைத்திருக்கலாம். ஏனென்றால் பிரிட்டன் நாட்டில் அவர்கள் செய்த பணிகள் இருக்கின்றது. அன்றெல்லாம் இங்கு விழாக்கள் நடந்தால் அவருடைய நாடகங்கள் நடைபெறும். ஆனால் இப்பொழுதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் சொல்லித்தான் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எதிர்காலத்தில் ஈழத்தமிழரின் கலாசாரம் என்னென்று கேட்டால் அதில் சூப்பர் சிங்கர் தான் முதலிடம் வகிக்கும் போன்று தெரிகிறது. மிக வேதனைக்குரிய விடயம். எங்களிடம் இவ்வளவு கலைகள் இருக்கின்றன. இன்று நீங்கள் பேசுகின்ற பொழுது எத்தனை ஆளுமைகளை நீங்கள் நினைவுபடுத்தினீர்கள். அத்தனை ஆளுமைகளும் எதற்காக பணி செய்தார்கள்? எங்களுடைய தேசத்தின் கலைகளுக்காக பணி செய்திருக்கின்றார். இல்லை, நாடகத்தை பற்றி கஜனாங்கள் இப்போ நான் இப்போ ரெண்டமா சொல்லிகளோட கனவேரை நாங்கள் மறந்தோம். மெட்ராஸ் மயில், காரை சுந்தரம் பிள்ளை, இவர்கள் எல்லாம் தங்களுடைய காலத்திலே நிறைந்த பணியாற்றியவர்கள். ஆனால் இன்றைக்கு மெட்ராஸ் மயில தேடினால் இல்லை, எந்த விக்கிபீடியாவிலேயும் இல்லை. அப்படித்தான் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி சூப்பர் சிங்கர் வெறும். அதுக்கு ஒரு வகையில் நாங்களும் தான் காரணம். வரலாறுகளை பதிந்து வைக்காமல் புதைத்து வைத்து பழகியவர்கள் நாங்கள். அப்போ இதை மாற்ற வேணும் என்றது எங்களுடைய பெரிய ஒரு அவா. நிச்சயமாக உங்களுடைய பணி என்பது மிக உயர்வான பணி. அதனை நாங்கள் மார்ச் மாதம் 1ஆம் தேதி லண்டன் வாழ் தமிழ் மக்கள் ஒரு 500-550 பேர் தான் இருக்கலாம். அவ்வளவு பேரும் வந்தாலே எமக்கு பெரிய வெற்றி என்று நாங்கள் கொண்டாடக்கூடியதாக இருக்கும். எனவே தோல்வி அடைந்தவர்களாக ஈழத்தமிழர்கள் இருக்கக்கூடாது என்பதை மக்கள் நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். இப்பெரும் கலைஞர்கள், அதாவது நாடகத்துறையிலேயே அவர் பட்டம் பெற்றவர், முதுமானி, அந்த நாடகத்துறைக்காகவே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருப்பவர்கள். ஊடகத்துறையில் ஏதோ அன்றன்றாடம் வாழ்க்கை நகர வேண்டும் என்பதற்காக ஈடுபடுகின்றார்களே தவிர அவர்களுடைய மூச்சு நாடகத்தில் தான் இருக்கின்றது. ஆகவே தயவு செய்து மக்கள் எல்லோரும் வருகை தந்து இந்த நாடக விழாவை நீங்கள் சிறப்பிக்க வேண்டும் என்று மிக அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றோம். உங்களை மண்டபத்தில் சந்திப்பதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். உரையாடலை இன்று இத்துடன் நிறைவு செய்து கொள்வோமா, அல்லது எனக்கு இன்னும் பேச விருப்பம்? இல்லை, நன்றி ராஜனா. நீங்கள் உங்களுடைய சேனல், உங்களோட தொலைக்காட்சி கூடாக இப்படி ஒரு நேர்காணலை செய்து இந்த விஷயத்தை கொண்டு வந்ததுக்கு மிக்க நன்றி. என்று சொன்னால் நாங்கள் பலரை நேர்காணல் கண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு நேர்காணல் காணப்படுவதற்குரிய வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி தந்தமைக்கு எங்களுக்கு நன்றி. என்ன மகளுக்கு என்ன செய்ய போகிறோம்ன்றது தெரிய வேணும். நீங்கள் ஒரு பொருத்தமானவர் என்று நாங்கள் நம்பினோம். என்னென்னு சொன்னால் உங்களுக்கு நாடக கலை பற்றி மிக அவ்வளவு அற்புதமான காதலன். எப்பொழுதும் காணும் பொழுது நாடகத்துறை சொன்னது 97ஆம் ஆண்டு நான் ராஜண்ணாவை கண்ட நான் திருமறை கலாமன்றத்துக்கு ஊடாக. அப்பொழுதெல்லாம் நாங்கள் இலங்கையிலிருந்து தான் நாடக கலைஞர்கள் வருவார்கள், இந்திய கலைஞர்களை அழைப்பதில்லை இல்லையா? அந்த காலத்தில் நாங்கள் ஒவ்வொரு வருடமும் நான் இலங்கையில் இருக்கும் பொழுது நாங்கள் திருமறை கலாமன்றத்துக்கு ஊடாக 14-15 பேர் வருவோம். ஐரோப்பிய கலை பயணமாக நாங்கள் வருவதுண்டு. அந்த நேரத்தில் நான் ராஜனாவை சந்தித்து நான் அவர் ஒரு நேர்காணலுக்கு சென்றபோது அவரது அப்போ இன்று இப்போ வரைக்கும் நாடகத்துறை சார்ந்து என்ற குரலை கண்டுட்டு அவர் ஊடகத்துக்கு கூப்பிட்டார் ஒழிய மற்றது நாடகத்துறை சார்ந்து எப்பொழுதுமே எங்களை ஊக்குவிப்பதுண்டு, எப்பொழுதுமே நாடகங்களை பற்றி கிளாகிப்பதுண்டு, நாடகங்களை பற்றி நாடகங்கள் மேடைகளை பார்க்கின்ற பல நாடகங்களை பற்றி வருத்தப்படுவதுண்டு. ஆகவே நாடகத்துறை சார்ந்து அல்ல தமிழர்களுடைய அடையாளமாக இருக்கின்ற ஈழத்தமிழனுடைய அடையாளத்தை பேசக்கூடிய இருத்தலை சொல்லக்கூடிய இந்த நாடகத்துறை வளர்க்க வேண்டும் என்று ராஜண்ணாவுடைய ஆதரவும் உற்சாகமும் எப்பயுமே எங்களுக்கு இருக்கு. எம் தமிழ் எங்களுக்கானதுதான். அது நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த சொல்லாடல் என்னுடையது அல்ல, ஆசான் தாசிசிஎஸ் அவர்களுடையது. அவருடைய சொல்லாடல்கள் இப்பொழுது எல்லோருமே பயன்படுத்துகின்றார்கள். அன்று ஒரு வாழ்த்துச் செய்தி அனுப்பி வைத்திருந்தார்கள். அதிலே மான்பேற்றம் என்பது எனக்கு பார்க்கின்ற பொழுது மகிழ்வாக இருந்தது. உடனடியாகவே அந்த வாழ்த்துச் செய்தியை உரியவருக்கு அனுப்புவதை விட அன்றன் பொன்ராஜா அவர்களுக்கு அனுப்பி வைத்தேன். என்றால் அவர்தான் அவருடைய நேரடி சிரேஷ்ட மாணவர். அவருக்கு தகவல் அனுப்பினால்தான் மாஸ்டருக்கு போகும். சரிதானே? அவை உடனே அனுப்பி வைத்தேன். துயர் பகிர்வோம், இப்படியான சொற்கள் எல்லாம் ஊடகத்துறைக்கு தந்தவர் எங்கள் ஆசான் ஏசி தாசிசிஸ் அவர்கள்.
நாடக விழாவில் நாடகரை பற்றி பேசுவதில் எங்கள் எல்லோருக்கும் மகிழ்ச்சி. அன்பான எங்கள் உறவுகளே, உங்கள் அனைவரையும் நாங்கள் மார்ச் மாதம் 1ஆம் தேதி வாட்டர்ஸ்மித் மண்டபத்தில் சந்திப்பதற்கு காத்திருக்கின்றோம். வருகை தாருங்கள். மிக்க நன்றி. மிக்க நன்றி ரஜிதா, மிக்க நன்றி சாம். நன்றி ராஜன். சந்திப்போம். நன்றி அன்புறவுகளே. நன்றி தமிழ் உறவுகளே, எங்கள் உறவுகளே, அனைவருக்கும் நன்றி.